உபேந்திரன், இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு முக்கியமான மக்கள் பிரச்சனை, களத்துக்கே வரலன்னு சொல்லும்போது அவரும் அங்கே போகிறார் அப்படிங்கிறத பார்க்கணுமா? அப்புறம் இந்த விமான நிலைய விரிவாக்கம் அப்படிங்கிறது வளர்ச்சி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பாருங்க என்ன? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்றைக்கி அந்த இடத்துக்கு போனது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பேசும்போது அந்த மக்களுக்கான புரிதல், அப்புறம் அந்த மக்களுக்கு அப்பாற்பட்டு போராடுகிற மற்ற இயக்கங்களுக்கும் கட்சிகளுக்கும் ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை விஜய் கொடுத்திருக்கிறார். அதுக்கு உண்மையிலே பாராட்ட வேண்டிய கடமை இருக்கிறது. இப்போ இந்த சென்னைக்கு 2வது விமான நிலையம் தேவை என்பது இன்று நேற்று இல்லை 5 வருஷம் 10 வருஷம் 1998 இந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது. இதுக்கு ரெக்கார்ட் இருக்கு. அந்த காலம் தொட்டே இது அடுத்த கட்டத்திற்கான தயார் நிலையில் நம்ம விமான நிலையத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. காரணம், இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2.5 கோடி பேர் விமான நிலையத்தை பயன்படுத்துகிறார்கள். இன்னும் சில ஆண்டுகளில் இது 5 கோடியோ 10 கோடியோ மாற்றம் பெறும். இப்ப நம்ம இங்க இருக்கிற எல்லோருமே விமானத்தை பயன்படுத்திய அனுபவம் உண்டு. யாரும் பஸ் இனிமேல் நம்ம பஸ்ல தான் போறோம், நாங்க கார்ல போறது இல்ல, பஸ் தான் பொது போக்குவரத்துலாம் பயணிக்கிறோம் என்று இங்க இருப்பவர்கள் யாருமே சொல்ல முடியாது. எல்லாம் அந்த கட்டத்துக்கு மாறி விட்டோம். அப்போ இதுல இருக்கிற விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கார்கோ இங்க இறக்குவதால் பயணிகள் விமானம் தடைபடுகிறது. சோ இப்போ கார்கோ ஒரு விமானத்தை நீங்க வேற இடத்துல கொண்டு வரும்போது பயணிகள் விமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சென்னையுடைய விமான நிலையம் 1000 ஏக்கர் மட்டுமே. ஆனா பெங்களூர் 5000, ஹைதராபாத் 5000, மும்பை 8000 மேல போயிடுச்சு. சொல்ல போனா நான் 2003 ஹைதராபாத் ஏர்போர்ட் பார்த்தேன், வியந்து போகிறேன். 2002 2003 அந்த கட்டமைப்பை இன்னும் கூட சென்னையில் கொண்டு வர முடியல. அப்போ யோசித்து பாருங்க, இதை கொடுக்க வேண்டிய அரசுக்கு யார் அரசு, யார் பொறுப்பு, யார் தமிழ் மாநில அரசு தான். இப்போ இந்த இடத்தை தேர்வு செய்வது என்பது ஒரு 4-5 இடத்தை தேர்வு செய்கிறார்கள். திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், திருப்போரூர், இதெல்லாம் 6-7 இடத்துல தேர்வு செய்யும் போது இப்போ சென்னையை சுற்றி ஒரு கிழக்கு பகுதி கடலாக போய்விட்டது. ஒரு மற்ற நகரங்களில் பார்த்தீங்கன்னா 4 இடத்துலையும் இடம் இருக்கு. ஆனால் ஒரு இடம் கடல், இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் கல்பாக்கம் அணுமின் நிலையம். அந்த இடத்துல மரக்காணம் பக்கத்தில் உப்பளத்தில் வைங்கன்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. அந்த இடத்துல வைக்கவே முடியாது. காரணம், கல்பாக்கத்துக்கு மேலே விமானம் பறக்கக்கூடாது என்பது நியதி, விதி, கட்டுப்பாடு. அப்போ இருக்கிற 2 இடம் ஜிஎஸ்டி ரோடும் பெங்களூர் ஹைவே மட்டும்தான். இந்த பக்கம் ஆந்திரா பக்கம் போக முடியாது, ஸ்ரீஹரிகோட்டை பக்கம் போக முடியாது, கும்மிடி பூண்டி பக்கம் வைக்க முடியாது. ஸோ இங்கிருந்து விரைவாக போகக்கூடிய இடம் பெங்களூர் ஹைவே. இந்த இடத்தை தேர்வு செய்கிறாங்க. சரி, இப்போ தேர்வு செய்த பிறகு இப்போ 2019 முடிவாகிவிட்டது. ஆனால் அதுக்கப்புறம் கோவிட் வந்த பிறகு 2021 திமுக ஆட்சி வந்த பிறகு தான் இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. மத்திய அரசு கன்கரன்ஸ் கொடுக்குது. சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் இந்த 2 இடத்தை பார்க்கும்போது இந்த பன்னூரை விட பரந்தூர் பொதுமக்கள் குடியிருப்பு குறைவான இடம் சொல்லி அந்த இடத்தை தேர்வு செய்கிறாங்க. சரி, மொத்தம் 4000 ஏக்கர் தேவைப்படுது. இப்போ 2500 ஏக்கர் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. மிச்சம் இருக்கிற 1500 ஏக்கர், இன்னும் சொல்ல போனால் 2000 ஏக்கர் தேவைப்படலாம். இவ்வளவுதான். இப்போ இந்த இடத்திற்கு ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பு பிரஸ் மீட்ல ஏவாவேலு, தங்கம் தென்னரசு, தாமன் வருஷம் 3 அமைச்சர்கள் போய் பார்த்துட்டு பேட்டி கொடுத்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் மக்கள் கிட்ட 1 வருஷமா பேச்சுவார்த்தை நடத்துறோம், திரும்ப புரிதல் இல்லாமல் போராடுகிறார்கள். இப்போ பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டாங்க, அப்போ நீங்கள் விவசாய நிலத்தை அழிப்பதான் உங்கள் நோக்கமா கேட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய நீண்ட விளக்கத்தை அமைச்சர் ஏவாவேலு கொடுத்தார். 3.5 மடங்கு நிலத்தின் விலை உயர்வு, 100 ரூபாய்னா 350 ரூபாய். சரி, வீடு இழக்கிறோம், இந்த வீட்டுக்கு புதிய இடம், சரி அது வீடு கட்டுவதற்கு நிதி இல்லை, நாங்கள்லாம் ஒரே ஏரியா சார், நான் இந்த ஊர் நாட்டாம, நீங்கள் எங்கே போய் ஏகனாபுரத்தை அப்படியே இன்னொன்று கிரியேட் பண்ணுறோம், பக்கத்தில் ஒரு 1000 ஏக்கர் வாங்கி அந்த இடத்துல கொடுக்குறோம், உங்களுக்கு பதவி முக்கியம், உங்கள் சொந்த பந்தம் முக்கியம்னா அதுவும் நான் ஏற்பாடு பண்ணுறோம் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஆனால் இதன் பிறகு என்ன பண்ணுறாங்க, இப்போ டிஆர்ஓ போட்டு நிலம் எடுக்கிற பணி தொடங்கி கொண்டிருக்கிறது. ஆல்மோஸ்ட் பரந்தூரில் பல இடங்கள் கொடுக்கப்பட்டு விட்டன. இன்னும் போராடுகிற குடும்பங்கள் ஒரு 800 குடும்பங்கள் தான், மொத்தம் 3000 குடும்பங்கள். பிரச்சனை என்னன்னா, இவர் அங்கே போய் நடிகர் விஜய் போய் சொல்றார், ஒப்பீடு சொல்றார், நீர்நிலைகளை தூர்த்து விட்டு நீங்கள் விமான நிலையம் அமைத்தால் சென்னை மூழ்கிவிடும் என்ற அபாயம் இருக்கிறது அப்படின்றார். இப்போ சென்னைக்கு மாற்று ஏற்பாடு வேற எங்க கிடைக்கும்? நீங்க சென்னைக்கு மாற்று ஏற்பாடு, காஞ்சிபுரம் என்பது ஏரிகள் மாவட்டம், பேரே ஏரிகள் மாவட்டம் தான் இன்னொரு பெயர். அப்போ நீர்நிலைகள் இல்லாத இடமே இருக்காது. அப்போ 90% நீர்நிலைகளை நீங்கள் மூழ்கடித்து விட்டு சென்னையில் எதுக்கு விமான நிலையம் கேட்கிறார். அப்போ வளர்ச்சி என்பது என்ன நீங்க யோசித்து பாருங்க. இப்போ டங்ஸ்டனை கம்பேர் பண்றார். ஆனா டங்ஸ்டன் சுரங்கம் கொடுப்பதை அது கொடுத்து பெறுவது பெரிய இழப்பே கிடையாது. பெறுவதும் இழப்பு நீங்கள் அதிகமாக இருக்கும், பெறுவது குறைவாக இருக்கும் டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும். ஆனால் சென்னை ஏர்போர்ட்டுக்கு அடிஷ்னல் ஏர்போர்ட் கொடுப்பது என்பது
நீங்கள் வந்து இழப்பது குறைவு, பெறுவது அதிகம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தொழிற்கல்வி, உயர்கல்வி என்று படித்து விட்டு வருகிற மாணவ மாணவிகளுக்கு, லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பு தரலன்னா அங்கே எங்க தொய்வு ஏற்படும்? நீங்க இதெல்லாம் இந்த வளர்ச்சி அப்படி கம்பாரிசன் பண்ணி பார்க்கணும். நீங்க வந்து நீர்நிலைகளை தூர்த்து விடுகிறீங்கன்னா நீங்க இருக்கிற மதுரை ஹைகோர்ட்டு, எங்க ஊர் கோர்ட்டு எல்லாமே நீர்நிலை ஏரியில் கட்டப்பட்டு தான். யாராவது ஜட்ஜி வந்து இறங்கிட்டாரா, ஐயோ இந்த இடம் கட்டப்பட்ட இடம் சரியில்லை, நாங்கள் நீதி வாசிக்கணுமோ, எப்படி அணுகணுமோ அப்படி அணுகுங்க. விவசாயிகள் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை டிபேட்ல பேசும்போது நிலத்தை கொடுத்த நெய்வேலிக்கு சொந்தக்காரன் ஒரு தடவை பதிவு பண்ணீங்க. நான் கேட்குறேன், காமராஜர் காலத்தில் நெய்வேலிக்கு இடம் கொடுக்க மாட்டோம், தமிழ்நாட்டில் இடம் இல்லை என்று காமராஜர் அடம் பிடித்திருந்தால், மாநில அரசு அடம் பிடித்திருந்தால், அங்க இருக்கிற விவசாயிகள் அடம் பிடித்திருந்தால் இந்த மின்சாரம் எங்கிருந்து வரும்? எத்தனை சதவீதம் மாற்ற நோக்கி தான் போறோம். நான் கேட்கறது இல்ல, நெய்வேலியில மின்சாரம் இல்லை என்றால் நீங்க 2014-15 அப்புறம் தான் சூரிய மாற்று ஒளி. நீங்க அதுக்கு முன்னாடி எங்கிருந்து வந்தது? 55% மின் ஒளி எங்கிருந்து வந்தது? இப்ப கூட 15 கிராமம் காணாம போயிடுச்சு சார். உள்ளூர்ல சொந்த நாட்டில் அகதிகள் எங்க போவாங்க, என்ன பண்ணுவாங்க? அப்படி ஒரு கேள்வி வருது. ஒன்று கொடுத்தால் தான் ஒன்று பெற முடியும். நீங்க வைகை டேம் பத்தி ஒரு வைகை டேம் பத்தி உருக்கமான ஒரு பதிவு வைரமுத்து பதிவு பண்ணுவார். அந்த ஊர் அந்த மண்ணை சேர்ந்தவர். ஆமா. இன்னைக்கு வைகை டேம்ல எத்தனை லட்சம் நிலப்பரப்பு பாசன வசதி பெறுகிறது? மேட்டூர்ல தண்ணி குறைஞ்ச சர்ச்சு தெரியும், ஒரு கோயில் தெரியும். அப்ப அங்க இருக்கிற கிராம மக்கள் வெளியேற்றப்பட்டார்களே, இன்னைக்கு டெல்டாக்கு வந்து எந்த தண்ணி போகுது? மேட்டூர்ல டெல்டா எத்தனை லட்சம் பாசன வசதி? நீங்க சொல்றதுல நான் மறுக்கல, வளர்ச்சி வேணும், எல்லாம் சரிதான். ஐயநாதன் அவர்கள் குறிப்பிடுறாரு, பல திட்டங்கள் இருக்கு. அந்த திட்டங்களுக்காக உள்ளூர்ல இருந்து அவங்க அகற்றப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட என்னன்னா, நீங்க விற்க முடியாத நிலத்தெல்லாம் அப்ப கட்டாயமாக வெளியேற்றப்பட்டவர்கள் இன்னைக்கு நிலம் உடையவர்களாக இருக்காங்களா அல்லது நல்ல கூலிகளா மாறி இருக்கு? எவ்வளவு பேர் மாறி இருக்காங்கன்னு பாருங்க, சொல்லுங்கன்றார். ஒருத்தர் வெளியில போய் என்ன பண்ண முடியுது? ஒரு நீங்க அப்படியே வெளியேற்றுறீங்க, சொந்த மண்ணிலேருந்து வெளியேற்றப்படுகிறார்கள், அவர்களுக்கான வாய்ப்பு என்ன இருக்குன்னு கேட்கிறாரு. இப்ப கடந்த கால உதாரணங்களை சொல்றாரு. நீங்க சொன்ன என்எல்சி எடுத்தீங்களா, அங்க எவ்வளவு பேருக்கு எங்க போய் என்ன பார்த்து சொல்லுங்களேன். 2 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாலே வச்சிருக்காரு, அவர்கிட்ட என்ன இருக்குன்னு கேளுங்க. நீங்க இந்த பரந்தூர்ல விவசாய கூலிகள் இல்ல விவசாய தொழிலாளர்கள், நிலச்சுவாந்தார்கள் தங்கள் மகன்களை எத்தனை பேரை விவசாயத்தில் ஈடுபடுத்தினார்கள்? ஒரு புள்ளிவரம் காட்டுங்க. அது அவங்க விருப்பம் சார். அப்படி கிடையாது. இல்ல எங்க என் பையன் படிச்சு இன்ஃபோசிஸ்ல வேலை வாங்கணும், விப்ரோல வேலை வாங்கணும் படிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பள்ளிக்கூடத்துல ஏகனாபுரத்துல 100 வருட பள்ளியில் எத்தனை பேர் படிக்கிறாங்க? அங்க படிச்சுட்டு எத்தனை பேர் வெளிநாட்டுல வேலை செய்றாங்க? அது விவசாயினுடைய குற்றமா இல்ல விவசாய விளைபொருட்களுக்கு உரிய விலை தராத அரசின் குற்றமா? இல்ல நீங்க அந்த இடத்துக்கு வாங்க. நீங்க இப்படி பேசக்கூடாது. நான் மற்றவருடைய கருத்து கேட்டு இல்ல நான் சுந்தரத்தை பேசல. நீங்க நிறைய வேலிடான क्वेश्चन வைக்கிறீங்க குபேந்திரன். அதாவது இதெல்லாம் செய்யாம நாட்டோட வளர்ச்சி என்ன ஆகும், அல்லது இதை மறுத்தா என்ன இன்னைக்கு வந்து இருக்க முடியுமான்னு கேக்குறீங்க. தேவையான உரிமை இன்னும் கேட்டு பாருங்கள். இன்னும் 3.5 மடங்கு பத்தாது, 6 மடங்கு கொடுங்க. எனக்கு இதே மாதிரி விவசாயம் பண்ணணும், எனக்கு காஞ்சிபுரத்துல ஸ்ரீபெரும்புதூர்ல நிலம் வாங்கி கொடுங்க கேளுங்க. அந்த கோரிக்கை திரு சுந்தரராஜனுடைய கருத்தை கேட்டு கான்ஸ்டன்டைன் அவர்களுக்கு நிறைய பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால அவர்கிட்ட அடுத்துல போலாம். ஊராட்சி அப்படிங்கிறது அடையணும்னா சிலருக்கு சின்ன இழப்பு வரத்தான் செய்து, அந்த இழப்புக்கான இழப்பீடு என்ன எவ்வளவு வேணாலும் கேட்டு பெறலாமே தவிர அதை தவிர்த்துட்டு வரணும்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மின்சாரமோ, இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்போ, இன்னைக்கு நீங்க வாகனங்களில் செல்வதற்கான சாலைகளோ இருக்குமான்னு கேட்கிறாரு. எனக்கு கொஞ்சம் நேரம் வேணும், தீவிரம், அதாவது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு.